இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எம்ஜிஆர் திரைப்படங்களை இன்னைக்கு நீங்க போட்டீங்கன்னா கூட அது ஓடும். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் நடித்த திரைப்படங்களை நீங்கள் இன்னொரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதை பார்க்க கூட முடியாது. நான் ஒரு சிந்து காவடி சிந்து என்ற பாட்டோடைய பல்லவியை இளையராஜா அவர்கள் எழுதியிருக்கிறார். ஆனால் இளையராஜாவை வைத்துக்கொண்டே அந்த மேடையில் வைரமுத்து அவர்கள் அந்த பல்லவியை நான் எப்படி எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி வெறும் இசை மூலமாகவே திரைப்படங்களை ஓட வைக்க முடியும், திரைப்படங்கள்ல நடிக்கிற நடிகர்களை பெரிய ஆளாக்க முடியும். இதையெல்லாம் செய்து காட்டியவர் இளையராஜா. இன்னும் கூட ஒரு 10 வருடம் அவர் நிச்சயமா நீங்க அவர் வாழற காலம் 95 ஆண்டு ஆளும் 98 காலம் வாழ்ந்தாலும் இசை அமைத்துக்கிட்டே இருப்பார். நான் காசு கொடுக்கறது இல்லை, என்னுடைய கொள்கை வேறு, என்னுடைய கருத்து வேறு, எனக்கு இசையமைக்கிறாரு. அடுத்த முறை நான் வரும்போது எடுத்துட்டு வந்துருவான்ற மாதிரி தான் வருவேன். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இசையமைக்கணும். எவ்வளவு பேருக்கு இசையமைக்கிறாரு இலவசமா. பொதுமக்களுக்கு ஒருத்தனை தெரிஞ்சிட்டாவே நீ இப்படிதான் நடக்கணும்னு அவன் சொல்றான். நீங்க இங்க சிகரெட் பிடிச்சா அவர் ஏன் அங்க சிகரெட் பிடி, நீங்க ஒரு பாருக்கு போய் தண்ணி அடிச்சா அவரை இங்க பாருங்கள், இப்படிதானே இந்த சமூகம். ஆனால் இப்படிப்பட்ட எதுலையாவது அவர் மாற்றுறாரா? திரையுலகு நான் ஓய்ச்சேன், நீ ஓய்ச்சேன், அதனால ஆயிடுச்சு. நான் உண்மையாகவே திரையுலகை 25 ஆண்டுகள் அவருக்கு யார் என்ன கொடுத்தான்னு கூட தெரியாது அந்த இசையமைக்கிறதுல. முக்கிய நிலையை உடனுக்குடன் குறிஞ்சி தேவையாக தெரிஞ்சுக்கொள்ள ஆதன் சிலை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வேலு பிரபாகரன் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் தமிழ் சினிமால உங்களுக்கு இந்த வருஷத்தோட எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், முதல் படத்தை இயக்கியதுல இருந்து இன்ன வரைக்கும் 35 ஆண்டுகள் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒளிப்பதிவாளரா இருந்தீங்க, இயக்குனரா. அதுக்கு முன்னாடி திரைப்பட கல்லூரியில 3 ஆண்டுகள் படிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் கூட. 50 ஆண்டு தான். 50 ஆண்டு காலத்துல இப்ப இருக்க தமிழ் சினிமாவை உங்களோட பார்வையில் எப்படி சார்? பெரிய வளர்ச்சி இல்லை அப்படின்றது தான். எனக்கு பெரிய வளர்ச்சி மட்டும் இல்லை, அதாவது எம்ஜிஆர் கால திரைப்படங்களை ஒப்பிடும்போது, எம்ஜிஆர் கால இயக்குனர்களை ஒப்பிடும்போது, இன்றைய எம்ஜிஆர் கால நடிகர்களை ஒப்பிடும்போது, இன்றைய இயக்குனர்களோ இன்றைய நடிகர்களோ இல்லை இன்றைய கதை வசனகர்த்தாக்களோ அந்த அளவுக்கு வளரல அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் இசை அப்படின்ற வரும் பொழுது வரிகளா இல்ல இசையா அப்படின்ற ஒரு போட்டி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை சார். நான் சின்ன வயசுல இருந்து இப்போ வந்திருக்கு யங்ஸ்டர்ஸ், எங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு முன்னோடியா இருக்கிறவங்க ஏன் இவங்களுக்குள்ளார அந்த சலசலப்பு அப்படின்ற ஒரு விஷயம் அங்கிருந்தே தொடங்கிறேன். உங்களுக்கு இசையா வரிகளா எது முக்கியத்துவம்? திரைப்படம் என்று வரும்பொழுது அது நான் இசையைத்தான் முன்வைக்கிறேன். அப்புறம் இளையராஜா அப்படிங்கிறவரை நீங்க வைக்கும்போது ஒப்பீட்டுல இளையராஜா தான் சிறந்து இருப்பார். எப்படின்னா இப்ப நான் சொன்னதுதான், இப்ப நீங்க எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்துக்கு பிறகு ஒரு 25 ஆண்டுகள் எல்லோருமே முழுக்க அறிவில்ல, அத முழுக்க ஒரு இலக்கணம் தெரிந்து கொள்ளாத, இல்லைன்னா இந்த திரைப்படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக முடியாததான் இயக்குனர்கள் நிரம்பி இங்க இருந்தாங்க. ஏதோ ஒரு சும்மா அது கூட அது ஒரு பெரிய திரைப்படமா மணிரத்னத்தெல்லாம் நம்ம நினைக்க முடியாது. அது ஒரு சீட்டிங் தான், அது ஒரு லைட்டிங்ல எடுக்கிறது, அது ஒரு முள்ள பேசுறது அப்படிங்கிற, அது ஒன்றும் பெரிய உலகத்தரத்துக்கு பெரிய வசூல் குவிக்கிற திரைப்படங்கள் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு அப்புறமே இல்லை. இப்ப எம்ஜிஆர் திரைப்படங்களை இன்னைக்கு நீங்க போட்டீங்கன்னா கூட அது ஓடும். இன்னும் 100 வருஷம் கழிச்சு போட்டா கூட 1000ல் ஒருவன், கர்ணன் அதோடைய ஒரு முழு இதுல இருக்கும் அது. ஆனால் இந்த திரைப்படங்கள் ஈவன் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் நடித்த திரைப்படங்களை நீங்கள் இன்னொரு 15 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதை பார்க்க கூட முடியாது. அப்படித்தான் இருக்கு. அப்படி இவ்வளவு பெரிய இடைவெளி, இயக்குனர்கள் இல்லாத, நடிகர்கள் இல்லாத, பொறுப்பற்ற, அவ்வளோ ஒரு வீழ்ந்து போகிற நிலையில, அழிந்து போகிற நிலையில இருந்த தமிழ் சினிமாவுக்கு ஒரு 25 ஆண்டு காலமாக வெறும் இசை மூலமாகவே திரைப்படங்களை ஓட வைக்க முடியும், திரைப்படங்கள்ல நடிக்கிற நடிகர்களை பெரிய ஆளாக்க முடியும், அதை இந்த பாடலில் இடம்பெற்ற இயக்குனர்கள் பெரிய இயக்குனர்களாக முடியும். இதையெல்லாம் செய்து காட்டியவர் இளையராஜா. அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி ஏற்கனவே பல இசையமைப்பாளர் இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள்லாம் இருந்த காலம் வேறு. எம்ஜிஆர் காலம், பெரிய பெரிய பீம்சிங் இருந்த காலம், பந்துலு இருந்த காலம். ஆனால் இந்த காலத்துல எந்த இயக்குனருக்கும் முழு இது இலக்கணம் தெரியாது,
முழு படம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்குமே அதை சொல்லலாம். அப்படிதான் பொறுப்பற்று ஒரு 2 கோடி ரூபாயில எடுக்க வேண்டிய படத்தை 20 கோடியும், 20 கோடி ரூபாயில எடுக்கிற படத்தை 200 கோடி என்னும், அப்படி அதனுடைய அந்த பொறுப்பற்ற தன்மை எல்லாத்துலயுமே வருது. சும்மா அதுல ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு அதுதான் திரைப்படம் அப்படிங்கிற மாதிரி நினைப்புல இருக்கிற இயக்குனர்கள் இதெல்லாம் வந்து ஒரு பிற்பு. இன்னைக்கு நாம உலக தரத்துக்கு, உலகத்திலேயே அதிகமான திரைப்படங்களை தயாரிக்கிற நாம் இன்னைக்கு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நாம வளர்ந்துருக்கணும். அது எந்த வளர்ச்சியுமே இல்லை. சும்மா அது ஒரு கேரள மலையாள திரைப்படம் வளர்ந்திருக்கிற அளவு கூட நாம வளரல, நிச்சயமா சொல்லலாம். இப்போ இளையராஜா அவர்கள் அப்படின்னு வரும் பொழுது ஏன் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் எங்க தொடங்குச்சு? இது அதுதான் ரொம்ப இது என்னன்னா, இது பேசுறதுக்கே நமக்கு ஒரு ரொம்ப ஒரு பண்பற்ற ஒரு செயலா இருக்கு. யார் உயர்ந்தவங்க, யார் பாருங்க. அதுதான் ரொம்ப இவ்வளவு ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நம்ம வந்துட்டாங்க. இதுல கவிஞர் தான் வந்து எல்லாத்தையும் முன்னெடுக்கணும். அதாவது இப்படி இவ்வளோ பெரிய தமிழ் அடையாளமாக தமிழ்ல இந்த காலகட்டத்தில் சிறந்து விளங்குகிற ஒரு அறிஞனாக இப்படிலாம் இருக்கிற, அதையும் தாண்டி கவிதைகள், அதையும் தாண்டி ஒரு பேரறிவு படைத்தவர் தான் வைரமுத்து. ஆனால் அவரு வந்து இப்படி ஒரு இதான் நீங்க சொன்னீங்க பாருங்க, எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இது வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிறாங்கன்னு. இப்படி ஒரு செயலை இவர் முன்வைப்பது, இல்லைன்னா இவர் தொடர்ந்து அந்த இணைதலுக்கு முற்படாம இன்னும் பிளவுகளுக்கு ஒரு ஏற்பாடு பண்றது வந்து அந்த தமிழன் அடையாளம், தமிழ் மொழியின் அடையாளம் இப்படிலாம் அவர் சொல்லிக்கிறது வந்து எந்த விதத்திலையும் சிறந்தது கிடையாது. இது வந்து அடுத்த தலைமுறைக்கு அவரு இதை தான் சொல்லி தர்றாரா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம். தமிழ் மக்களுக்கு ஒற்றுமையை என்ன எவ்வளவு அப்படி கற்றுக் கொடுக்க வேண்டிய பெரும் பண்பை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற வைரமுத்து அவர்கள் இதை இணைதலுக்கு தொடர்ந்து முயற்சிக்கணும். அவர் என்ன சார் வலியுறுத்துறாரு? எங்களுக்கு முக்கியத்துவம், நாங்களும் முக்கியம் அப்படின்றதான் அவர் அங்க இடத்துல சொல்ல வர்றாரு. நான் என்ன சொல்றேன், இதை பற்றியே நம்ம பேசவே தேவை. ஏன்னா அது இளையராஜாவாக இருக்கும்போது சரி, வைரமுத்து அவர்கள் இதை தொடர்ந்து ஏன் வலியுறுத்துறாரு, இதை பற்றி ஏன் பேசுறாரு? அதாவது அது கோர்ட்ல நடக்கிற ஒரு வழக்கு. அந்த கோர்ட்ல இவர் ஏதோ இசைன்றாரு. அப்ப யாரோ ஒரு ஜட்ஜி வந்து அது சொல்றாரு, இதுல வரிகளுக்கும் தரணுமே அப்படின்னு. அவருக்கு அது வெறும் கவிதை என்பது வேறு, கவிதை புத்தகமாக வருவது வேறு, கவி அரங்கத்துல பாடப்படுற கவிதை வேறு, இந்த கவிதைகள்லாம் வேறு. ஆனால் திரை இசை அப்படின்னு வரும்போது அது ஒரு அந்த இசைக்கலைஞனுக்கு தான் அதனுடைய முழு உரிமை இருக்கு. அது மட்டும் இல்ல, இசைஞானி அவர்களுடைய பெரும்பாலான பாடல்களுக்கு நிறைய வரிகளை, அதாவது முழுக்க கிட்டத்தட்ட பல்லவியை எழுதிடுவார். அதுல சரணத்திலையும் நிறைய வரிகளை அவர் தருகிறார் தொடர்ந்து. இது அது வாலிக்கா இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் அவர் பாடும்போதே வர்ற வரிகள் சிறந்த வரிகளாக இருக்குதுன்னு தான் பாடலாசிரியர் சொல்றார். இதனுடைய அனுபவம் எனக்கே இருக்கு. ஒரு கடவுள் படத்துல இப்ப கூட நான் என்னுடைய படத்துல அவரு தான் எல்லா பாடல்களையும் எழுதியிருக்காரு. இப்ப பண்ணிட்டு இருக்கிற ஒரு கடவுளின் கதை அப்படின்னு, அதுலயும் அவரு தான் எல்லா பாடல்களையும் எழுதியிருக்காரு. இந்த ஒரு முழு பாடலையே புலமை பித்தனை கூப்பிடுறோம் நாங்க. புலமை பித்தன் வர்றதுக்குள்ளேயே இவர் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் பல்லவி சரணம் அது இது அதெல்லாம் எழுதிடுறாரு. என்ன புலமை பித்தன் வர்றாரு, வந்த உடனே அண்ணே இந்த பாட்டை பாருங்க அப்படின்றாரு. அடடா ராஜா, இதை விட சிறந்த வரி எழுத முடியாது ராஜா அப்படின்ட்டு எங்கேயோ ஒரு வரி 2 வரி அப்படி மாத்துறாரு. ஆனா அந்த பாடல் புலமை பித்தன் பேர்ல தான் வரும். புரியுதுங்களா? அதுக்கு உரிமை கொண்டாடுறது, அதுக்கெல்லாம் அவருக்கு என்ன காசுக்கு நாங்க பேசணுமோ அந்த காசும் அவருக்கு கொடுக்கப்படும். ஓகே, இல்ல அந்த இடத்துல தான் ஒரு ஈகோ ஸ்டார்ட் ஆகுதுங்களா சார்? எங்களோட உரிமை பறிக்கப்படுது, எங்களை ஒரு அவமரியாதை. ஏன்னா எங்களை நாங்க பாடலாசிரியர்னு சொல்லிட்டு அவருக்கு ஓகே இசை அமைக்கும் பொழுது அவர் பாடல் வரிகளை எழுதிடுறாரு. ஆனா நாங்க தானே பாடலாசிரியர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இவங்களோட ஆரம்ப காலகட்டத்தோட பிரிவே அங்க இருந்தா தொடங்குச்சா? அப்படி இல்ல, இத வந்து நான் வந்து இது முதன்முறையா நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 90% ஒரு காரணம் இது. அதாவது இளையராஜா அவர்கள் நீங்க ரொம்ப
அந்த விதையே அப்படிதான். அந்த விதை உருவாகி அது இன்னைக்கு வந்து முழு இந்த இன்னும் கூட ஒரு 10 வருடம் அவர் நிச்சயமா நீங்க அவர் வாழற காலம் 95 ஆண்டு காலம் 98 காலம் வாழ்ந்தாலும் இசை அமைத்துக்கிட்டே இருப்பார். இதை விட அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்க போறார். அப்படி பட்ட அவருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பாடல்களை எழுதி, அதாவது இன்னொரு கவிஞருக்கு எழுதுறார். அப்ப எழுதுனா அந்த கவிஞர் வரும்போது இதை விட சிறந்த வரிகளை அவங்க போட்டா இவர் ஒத்துக்குதான் போறாரு. சரி, இந்த வரியை போட்டிருக்கனேன்ற, புரியுதுங்களா? அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷனை பிரிக்குதடா அப்படிங்கிறாரு. மூலகட்ட மனுஷன் வேலை வெட்டி மறந்து சாமி கண்டுபிடிச்சான் போங்கடா அப்படின்னு எழுதுற. மூலகட்ட மனுஷன் வேலை வெட்டி மறந்து சாமி கண்டுபிடிச்சான் போங்கடா. பெரியார் சொல்றாரு பாத்தீங்களா, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு அவரு ஒரு இல்ல. இது இதை விட சிறந்த வரிகளை வர்ற கவிஞர் போட முடியாது. அப்ப அந்த கவிஞர் என்ன பண்றாரு, அண்ணே இது நல்லா இருக்கு தம்பி, இதுவே நல்லா இருக்கு வச்சுங்க. அப்படித்தான் இவர் வந்து எழுதிட்டேனே நீங்க உங்க பேரை போட்டுறன்னு கிடையாது. இந்த மெட்டுக்கு பாருங்க, இது பாருங்க, வேற எதனா அவங்க கொஞ்ச நேரம் முயற்சித்து தான் இல்ல இதே வரிகள் சரியா இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டு அதை ஒத்துக்கிட்டு இன்னும் அந்த எழுதின எழுத்துக்கு அவர்கள் பெருமை தேடிக் கொள்கிறார். அப்படித்தான் அங்க நடக்குது. ரொம்ப உண்மையானவர். அதுல என்ன பிரச்சனைனா, அவர் மிக நேர்மையான ஒரு விதையாக, ஒரு மனிதனாக, நேர்மை உண்மை அது மட்டும்தான். அவர் மகனோ மகளோ நீங்க வேற அவன் வேற எதுவுமே தெரியாது. நீ 100க்கு 100 எப்பொழுதும் உண்மையாகவே என்கிட்ட பிஹேவ் பண்ண. பொய்யா ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டு வர்றது, அந்த திட்டத்துக்காக என்ன வேற வழிக்கு எல்லாவற்றையும் அவர் உடனே புரிந்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு செய்கைகளை தான் அவர் வெறுக்கிறார். ஏன் அப்படி? ஆனா அப்படித்தான் மொத்த மனிதர்களும் இருக்கிறானுங்க, வேற அதுல இருந்து மாற்ற முடியாது. அந்த சமூகம் அப்படிதான். ஆனால் அதை கூட அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. தன் மகன் செஞ்சாலும் சரி இது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனிதருக்கு நீங்கள் ஒரு பொய் சொன்னாலோ, நீங்கள் ஒரு உண்மையை மறைத்தாலோ, அந்த மறைத்து விட்டு வேறு எதற்காகவோ அதை முயற்சித்தாலோ பெரும் கோபம். அப்படிப்பட்ட ஒரு கோபம் தான் அவர் வைரமுத்து மேல வந்திருக்கு. எப்படின்னா, நான் கேள்விப்பட்ட வரி இது 99% உண்மை என்று நான் கருதுகிறேன். அதாவது இந்த பாட்டறியேன் நான் ஒரு சிந்து காவடி சிந்து என்ற பாட்டோடைய பல்லவியை வந்து இளையராஜா அவர்கள் எழுதியிருக்கார். ஆனால் இளையராஜாவை வைத்துக்கொண்டே அந்த மேடையில் வைரமுத்து அவர்கள் அந்த பல்லவியை தான் எப்படி எழுதினேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ விவரித்து அதை சொல்லியிருக்காரு. அது வந்து பெரும் குற்றமாக இளையராஜா அவர்கள் நினைக்கிறார். இப்படி ஏன் இந்த கவிஞன் இப்படி ஒரு பொய் சொல்றான் கவிஞன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய நினைப்பு. ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி நடுவுல நிறைய இவருடைய இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வைரமுத்துன்னு. சில இண்டிவிஜுவாலிட்டிய சில பேர்கிட்ட நம்ம காட்டிக்க முடியாது. இப்ப நம்ம நான் யாரு அப்படிங்கிறத வந்து எங்க அம்மா கிட்ட, எங்க அப்பா கிட்ட, என் குடும்பத்துல நான் வந்து காட்ட முடியாது இல்லையா. நான் யார் தெரியுமா அப்படின்னு எங்க அம்மா வந்து இப்ப கூட நீயும் ஒரு மடையனா பிறந்துட்டான், எப்படி எதுவுமே தெரியல அவன் அப்படின்னு தான் என்னை பத்தி எங்க அம்மா இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த நேரத்துல எதுவுமே தெரியலம்மா இவனுக்கு அப்படின்றாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ ரொம்ப கவலைப்படுறாங்க அதுக்காக. அப்ப வந்து அது எப்படி நான் யாரு எதுவும் வந்து அவங்கள அப்ப கூட நான் வந்து என்ன என் தாய் வந்து இப்படி பேசுறா, இவளுக்கு நான் யாருன்னு தெரியுமா அப்படி இப்படின்னு நீங்க பேச முடியாது. அதே மாதிரி தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் இளையராஜாவிடம் உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வளர்ந்துக்கலாம், ஆனால் அதை காட்டக்கூடாது. நான் நினைக்கிறேன் இந்த நாட்டுடைய பண்பாடு, இந்த நாட்டுடைய ஒரு புரிதலுக்கு வந்து நீங்க அப்படிதான் நடந்துக்கும். இல்ல அவர்கிட்ட இருந்து ஒரு முறை இந்த வெறுப்பை வாங்கிட்டா மன்னிப்பே கிடையாதா சார்?
மன்னிப்பு கிடையாது. கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவ்வளவு அடமன்ட்டா? அடமெண்ட் இல்ல, அப்படி அவர் அப்படின்னா அப்ப அவர் எவ்வளவு இருப்பார் பாருங்க நீங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய, நான் சொல்றேன், இந்த சினிமாக்காரன்ல இளையராஜாவை தவிர மற்ற எல்லோருமே தன்னுடைய புகழை ஏதோ ஒரு விதத்துக்கு பயன்படுத்தியிருப்பான். ஒரு சீட்டு வாங்கியிருப்பான், ஒரு போலீஸ்ல ஒரு கேஸ்ல போய் தப்பிச்சிருப்பான், ஒரு 2 கிரவுண்டு நிலத்தை எப்படியாவது கலைஞரை பிடிச்சோ ஜெயலலிதாவை பிடிச்சோ யாரையோ பிடிச்சோ வாங்கி, இப்படி பண்ணாதவன் ஒரே ஒரு சினிமா டைரக்டரோ நடிகனோ நடிகையோ இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஆள் இளையராஜா மட்டும்தான் அதற்கு எதற்கும், அதாவது இந்த மாதிரி ஒரு புகழை வச்சுக்கிட்டு இதை செஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு 2 நிமிஷம் அவரால் நடிக்க முடியாது. ஐயா எனக்காக கொஞ்சம் பாக்குறீங்களா, நான் அனுப்புறேன், அந்த மாதிரி. புரியுதா உங்களுக்கு? அப்படியே அப்ப அந்த மாதிரி ஒரு விதைய நாம ஏன், அப்படி ஒருத்தர் இருக்கிறது எவ்வளவு பெரிய பெருமை நமக்கு. அதை ஏன் நீங்க அவருக்கு ரொம்ப கர்வம், அது ஒரு கர்வம்ன்றது கூட அவருக்கு தெரியாது. இப்ப நீங்க நேர்மையாகவும் உண்மையாகவும் பழிச்சு நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசுறவனாகவும் இருந்தா நீங்க இவன் ரொம்ப கர்வம் பிடிச்சவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தப்பு. ஓகே, அவர் இரக்கமற்றவர், உதவி குணம் இல்லாதவர், யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழக்கூடியவர், இந்த மாதிரியான விமர்சனமும் தொடர்ந்து வைக்கிறாங்களே சார். நல்ல, அதுதான் நீங்க பாருங்க, வரலாறு முழுக்க சாக்ரட்டிஸை தான் விஷம் வச்சு கொள்வோம், கலீலியோவை தான் சிறையில அடைப்போம், நீங்க இயேசுநாதரை தான் சிலுவையில அறைவோம், வள்ளலார தான் தீ போட்டு கொளுத்துவோம். பாத்தீங்களா? அது மனித இனம் இருக்கிற வரைக்கும் நான் நினைக்கிறேன், இப்படி உண்மை பேசுபவர்களை, உண்மையாக நடந்து கொள்ளுபவர்களை பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது ஒரு பழக்கமாயிடும். அந்த மாதிரிதான் இப்போ இவ்வளவு ஒரு மகத்தான ஒரு விதையை, இவ்வளவு மகத்தான ஒரு புரட்சி செய்தவர், மகத்தான புரட்சி. அதாவது அவருடைய வேலை என்பது வெறுமனே இந்த 25 ஆண்டுகள் தமிழ் திரையுலகை தாங்கி பிடிச்சது மட்டும் இல்ல, தந்தை பெரியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள் எல்லாம் பேசிய தத்துவங்களை நடைமுறைப்படுத்தி அது வெற்றி அடைகிறது, அப்படி ஒரு சமூகம் உருவாகி விட்டது அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அது இளையராஜா. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதன் நீங்க உதவி செய்வதில்லை அப்படிங்கிறீங்க. ஒரே உதாரணம் நான் தான். நான் இப்படி என்னுடைய 4 படங்களுக்கு அவர் இசையமைத்திருக்கார். நான் அவரை இதற்காக நிறைய முறை சந்திக்க போகும்போது நான் நிறைய பேரை பார்க்குறேன். அவங்க ஊர்ல இருந்து வந்தவங்க, அவருக்கு இசை கற்றுக் கொடுத்தவங்க, அதனுடைய தூரம் இருக்கவங்க. உங்களுக்கும் எனக்குமே தினம் ஒரு 4 பேராவது தேடி விடுறான். ஒரு 100 குடும்பம், 50 குடும்பம், எதுவுமே நம்மால் தராமல். இளையராஜா போயின்ற மனிதனுக்கு அப்படி இருக்க முடியுமா? நீங்க உங்களுக்கு இந்த ஊர்க்காரனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எதனா கொடுத்தாலும் அது ஒரு டிவி முன்னாடியோ அது இதுலயோ, இன்னைக்கு என்னோட குருநாதர் வந்தாரு, அவருக்காக நான் இதை கொடுத்தேன், எதையும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கணும், இல்லாம இருக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க பாருங்க, ஒரு பெரும் குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருக்காரு. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா? நீங்க வளரும் போது இல்ல வளர்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய உங்களுடைய கிளையெல்லாம் நீங்க வாழ வைக்கணும்னா அது சாதாரண விஷயம். அதுக்கு எவ்வளோ மிகப்பெரிய பண்பு வேணும், புரியுதுங்களா? என் தம்பிக்கு 200 ஏக்கர் இருக்கு. எனக்கு ஒரு வீடு இல்லாமல் நான் 20 வருஷமா இருக்கேன். 2 வித்தியாசம் பாருங்க. என் தம்பிக்கு 200 ஏக்கர் இருக்கு, சொந்த தம்பிக்கு, நான் படிக்க வச்ச தம்பி, நான் சென்னைக்கு கொண்டு வந்த தம்பி, 200 ஏக்கர் நிலம் இருக்கு. ஒரு பெரிய வெப் சீரிஸ், ட்ரெண்டிங் வெப் சீரிஸ் பண்ணுகிறான், ஒரு 2 பெரிய சீரியல் பண்ணுகிறான். ஆனா எனக்கு வாழ இடம் இல்லை, செய்யறதுக்கு வேலை இல்லை. இப்படிதான் நான் எதுக்கு சொல்றேன்னா சொந்தம்னு இருக்கு. ஆனா இளையராஜா அவர்கள் செய்திருக்கிற வேலையை பாருங்க. என்ன 2 அண்ணனுங்க,
தம்பிங்க இன்னும் எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கும். அதையெல்லாம் அதையெல்லாம் கொடுக்குற இப்ப என்னை அதாவது மாற்று சரி இது அவங்களெல்லாம் வாழ வச்சாரு, வளர்க்கறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு, ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்துறாரு. என்னை நான் ஒரு மாற்று கருத்து உடையணும். எனக்கு ஒரே ஒரு கான்டாக்ட் யார் தெரியுங்களா? சினிமாவும் எனக்கும் இருக்கிற ஒரே தொடர்பு இளையராஜா அவர்கள் தான். நான் காசு கொடுக்கறது இல்லை, என்னுடைய கொள்கை வேறு, என்னுடைய கருத்து வேறு. எனக்கு இசையமைக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் இந்த முறை அடுத்த முறை நான் வரும்போது எடுத்துட்டு வந்துருவான்ற மாதிரி தான் வருவேன். கடைசியில பார்த்தா அடுத்த முறையும் தோல்வி பெற்று ஏதோ எவனோ அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு இருப்பான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒருத்தனை என்னையா பண்றது? தலையில வேணுமா அடிச்சுப்பாரு, எந்த ஏதாவது அப்படின்னு தவிர எனக்கு இசையமைக்கணும். எவ்வளவு பேருக்கு இசையமைக்கிறாரு இலவசமா. எங்கேயாவது போயிட்டு ஒரு கடை திறக்கிறேன் அவர் எழுதியிருக்காரு. அவரும் ஒரு எனக்கு தெரிந்து பல புத்தகங்களை எழுதியிருக்க, பல பாடல்களை எழுதியிருக்காரு. என்ன தமிழ்ல என்னென்ன இலக்கணங்கள்ல இருக்குமோ அதுலலாம் செய்யுள் எழுதியிருக்காரு. 100-200 பக்கங்களுக்கு ஒரு அடித்தல் ஒரே இடத்துல திருத்தல் இல்லாம எழுத்தாளனா இருக்காரு. மிகப்பெரிய ஒரு கருணை உள்ளவனாக. நீங்க எதை நீங்க நினைக்கிறீங்க? எதையுமே இந்த சமூகம் எப்படி ஒரு மனிதன் ஒரு நீ எல்லாருக்கும் தெரிஞ்சவன் ஆயிட்ட இல்ல, பொதுமக்களுக்கு ஒருத்தனை தெரிஞ்சிட்டாவே நீ இப்படிதான் நடக்கணும்னு அவன் சொல்றான்ல. நீங்க இங்க சிகரெட் பிடிச்சா அவர் ஏன் அங்க சிகரெட் பிடித்தார்? நீங்க ஒரு பாருக்கு போய் தண்ணி அடிச்சா அவரை இங்க பாருங்கள். எல்லாம் செய்யறவன்லாம் ஒரு பொம்பளையோட பேசிட்டோம்னா இதோ பாருங்கள் இவனுக்கு கள்ளத்தோடு. இப்படிதானே இந்த சமூகம் உன்னை. ஆனால் இப்படிப்பட்ட எதுலையாவது அவர் மாட்டிருக்காரா? ஏன்னா நீங்க இப்படி விரும்புறீங்க, நான் அப்படியே இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சினிமாவில் பொது வெளியில இருக்கிறவன், நான் நடந்துக்கிறதுல சமூகம் பாதிக்கும், அப்படியே நான் இருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான் பக்தி. அந்த பக்தி கூட எதுக்குன்னா அவருக்கு இணையான துணை இங்க கிடையாது, அவருக்கு இணையான ஒரு நட்பு கிடையாது, அவருக்கு இணையான ஒரு அறிவு கிடையாது. அதுக்காகத்தான் உண்மையாகவே அவர் இந்த கடவுள நினைச்சுக்கிட்டு அது ஒரு துணையா அவருக்கு இது இருக்க தவிர, இந்த திரையுலகிலேயே மிக இரக்கமுள்ள, மிக நேர்மையான, மிக நேர்த்தியான, உண்மையாகவே உழைத்த இந்த திரையுலகு நான் உழைச்சேன் நீ உழைச்சேன் அதனால ஆயிடுச்சு. நான் உண்மையாகவே திரையுலகை 25 ஆண்டுகள் அவருக்கு யார் என்ன கொடுத்தான்னு கூட தெரியாது. அந்த இசையமைக்கிறதுல என்ன ₹1,00,000 கொடுக்குறேன்னு 20,000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தனவன் இருக்கிறான். 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2.5 லட்சம் ரூபாயோட 2 லட்சம் ரூபாயோட நிறுத்தனவன் இருக்கிறான். பணம் கொடுக்குறவனு கடைசியில் கொடுக்காமே ஓடுறவன் இருக்கிறான். எவ்வளவோ பேரை எதையுமே சிந்திக்காம இன்னைக்கு வரைக்கும் அவரை உண்மையா நன்றி கெட்ட சமூகம் அப்படிங்கிறது தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெரியார் அடிக்கடி சொல்லுவார், நன்றியே இல்லாத சமூகம். அதற்கு மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டாதான் இளையராஜா மேல இவர்கள் சொல்லுகிற பழியும் பாவம்.